ஹைடி ஸோ நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா நம்முடைய கீபோர்டில் நம்முடைய ஃபோட்டோஸ் இல்லைனா ஆக்டர் ஃபோட்டோஸ் எப்படி ஃபிட் பண்ணலாம்ன்றதை பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சின்னதாக ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ கூகுள் கீபோர்ட் ஸோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த கூகுளில் பார்த்தீங்கன்னா நிறைய ஹைடன் ட்ரிக்ஸ் இருக்குது, மேலே ஐக்கனில் அதுன்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் பார்த்திங்க அப்படின்னா நார்மலான கீபோர்டு தான் இருக்கும். நம்ம வந்து கூகுள் கீபோர்டு இன்ஸ்டால் பண்ண உடனே பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட கீபோர்டு வந்து கண்டிப்பாக சேஞ்ச் ஆகுது. ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட செட்டிங்ஸில் போய் தான் நம்ம கூகுள் கீபோர்டை பார்த்திங்கன்னா இதில் வந்து அலோ பண்ண முடியும். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து செட்டிங்ஸ் ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா அதில் லாங்குவேஜ் அண்ட் இன்புட் தான் உங்களுக்கு வந்து ஆப்ஷன் இருக்கும். அந்த லாங்குவேஜ் இன்புட் ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து டிஃபால்ட் இன்புட் மெத்தட் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்முடைய நார்மல் மெத்தட் தான் இருக்கும். அதாவது நம்முடைய ஃபோன் வந்து கொடுக்கக்கூடிய வெர்ஷன் தான் இருக்கும். அதில் வந்து போர்டு அதாவது கூகுள் கீபோர்டை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது உங்களுடைய மொபைலில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கீபோர்டு வந்திருக்கும். ஸோ கீபோர்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும் கூகுள் கீபோர்ட்ஸ். இதில் வந்து நீங்கள் எல்லா விஷயம் பண்ணிக்கலாம். பட் நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற கீபோர்டை அதை விட ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபீச்சர் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுவும் இல்லாமல் செட்டிங்ஸ் நிறைய கீபோர்டு ஈஸியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இதில் வந்து தீமை அதாவது நம்முடைய வால்பேப்பர் எப்படி ஃபிட் பண்ணலாம் அப்படின்றத தான் இது பார்க்க போகிறோம். ஸோ நீ வால்பேப்பர் ஃபிட் பண்ணணும் அப்படின்னா மேலே இருக்க பார்த்தீங்கன்னா ஸோ சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா செட்டிங்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த செட்டிங்ஸ் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து தீம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த தீம்னு ஒரு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ கீபோர்டில் வைக்கிற மாதிரி நிறைய ஆப்ஷன் வச்சுருக்கேன். அது நம்ம கீழே பார்த்தீங்கன்னா நார்மலாக நமக்கு வேணும் அப்படின்னாலும் நார்மலாக வச்சுக்கலாம். அண்ட் கீழே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அவங்கள நேச்சுரலாக கொடுத்த ஃபோட்டோஸ்லாம் இருக்கும். ஸோ வேணும்னா நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இது வந்து டிஃபால்ட்டாக கொடுக்கக்கூடியது. ஸோ நம்ம வந்து இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய ஃபோட்டோ ஷேர் பண்ண போகிறோம். ஸோ ஃபோட்டோ ஷேர் பண்ணோம் அப்படின்னா மேலே ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்புறம் நமக்கு வந்து எந்த ஃபோட்டோஸ் வந்து பிடிச்சிருக்கோ அந்த ஃபோட்டோஸை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபோட்டோஸ் வந்து ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃபோட்டோ விஜயோட ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ண பார்த்தீங்க அப்படின்னா அதை கொஞ்சம் வந்து ஜூம் இன் பண்ணுங்கள், அதாவது கொஞ்சம் சுருக்குங்க. ஸோ அதை கரெக்டாக ஃபிட் பண்ண அப்புறம் நெக்ஸ்ட் ஆப்ஸ் வந்து கொடுத்துவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கீபோர்டில் எந்தளவுக்கு அது பிரைட்னஸாக தெரியணும் அப்படின்றது இருக்கும். ஸோ இது நீங்கள் ஃபுல் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோஸ் கரெக்டாக ஃபுல்லாக தெரியும். நம்ம நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டன்னு கொடுத்துவோங்க. ஸோ கொடுத்தப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அப்ளை கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய கீபோர்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக அந்த இமேஜஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக வந்து வச்சுக்கலாம் வால்பேப்பர். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படின்னா மறக்காம நான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ரிலேட்டட் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நாளைக்கு ஒரு வீடியோ வந்து பார்க்குறேன். டாடா பை, see you.